Hi friends, WordPressல உங்களுக்கான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கொள்றதுக்கு ஒழுங்கான ஹோஸ்டிங் இல்லைன்னு கவலைப்படுறீங்கண்டா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணினேன்டா வெறும் 3000க்கு ஒரு சூப்பர் வெப்சைட்டை உங்களுக்கு கிரியேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். இது ஸ்டூடெண்ட்டுக்காக மாத்திரம்தான். நான் எந்த ஹோஸ்டிங் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு பிரான்ச் ஒரு வெப்சைட்டை மட்டும் செஞ்சு தரேன். இந்த வெப்சைட்டில் .xyz அப்படி இல்லாட்டி .website இல்லாமல் .space அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டொமைன் ஒன்று இன்க்ளூட் ஆகி வரும். இந்த வெப்சைட்டோட ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு அதில் அட்மின் கண்ட்ரோல் மட்டும் தருவேன். இந்த வெப்சைட்டை கொண்டு நீங்கள் அடுத்தடுத்த ப்ளகின் இன்ஸ்டால் தீம் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கான வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி பார்த்துக்கொள்ளும். இது ஸ்டூடெண்ட்டுக்காக மாத்திரம்தான். எந்த ஒரு காரணத்துக்காகவும் இதை செல் பண்ணவோ அல்லது உங்களோட ப்ரொஃபஷனல் வேலைகளுக்காகவோ யூஸ் பண்ண முடியாது. திரும்ப திரும்ப இந்த வெப்சைட்டை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கொண்டே இருப்போம். ஏதாவது தேவையில்லாத மாதிரி நடக்கிற மாதிரி இருந்தாண்டா உங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த அட்மின் கண்ட்ரோலை நாங்கள் எடுத்துருவோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற முதலாவது லிங்கை கிளிக் பண்ணினண்டா இந்த வெப்சைட்டுக்கு வரும். இந்த வெப்சைட்டில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனோன்னு சொன்னால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக இங்கே எழுதிக்குது. இதெல்லாம் கட்டாயம் படித்து பார்த்துட்டு அதுக்கு பின்னால் அக்ரி அண்ட் பர்ச்சேஸ் நவ் அப்படின்னு சொல்கிற பட்டனை கிளிக் பண்ணினண்டா அடுத்த பேஜுக்கு போகும். இந்த பேஜில் அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் இருக்குது. இதை இன்னொரு தடவை வாசிச்சுட்டு எட் டு கார்ட் கொடுத்தேன்னு சொன்னால் உங்களோட கார்ட்டில் இந்த ப்ராடக்ட் எட் ஆகிடும். அதுக்கு பின்னால் இந்த பேஜில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனோம்னா ப்ரொசீட் டு செக் அவுட் இருக்குது. இப்போ நான் 2 அக்கௌண்ட் சூஸ் ஆகிறதால 6000 காட்டுது. ஓகே, 3000 ஈக்குதான்னு சொல்லி செக் பண்ணி ஷுவர் பண்ணிக்கொண்டு ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுங்க. கொடுத்தா செக் அவுட் பேஜுக்கு போகும். இந்த பேஜில் தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி டு த வெப்சைட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்ற பட்டனை செக் பண்ணிவிட்டு பிளேஸ் ஆர்டர் கொடுத்தேன்னு சொன்னால் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். ஒன்பே அப்படின்ற இந்த பேமெண்ட் கேட்வே ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ண ஒரு பேமெண்ட் கேட்வே உண்டு. உங்கள்கிட்ட என்ன கார்டு இருக்குதோ அந்த கார்டை கொடுத்து அடுத்த ஸ்டெப்பு போயிடும். மாஸ்டர் கார்டை கொடுத்து இப்போ கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து பே நவ் பட்டனை கிளிக் பண்ணினேன்டா 3000 ரூபீஸ் பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஆகிக்கிற நேரம் இந்த வெப்சைட்டை தாராளமாக யூஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளலும். ஆனால் ப்ரொஃபஷனலாக எந்த யூஸுக்கும் யூஸ் பண்ண இல்லாது. அதே நேரம் இந்த வெப்சைட்டை செல் பண்ணவும் முடியாது. இந்த பேக்கேஜ் உங்களுக்கு விருப்பமாக இருந்தாண்டா இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்கண்டா இந்த பேஜுக்கு வாங்கிக்கொள்ளலும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கஸ்டமர் ஒருத்தருகிறாரு, அவருக்கு நீங்கள் வெப்சைட் செய்யணும், ஆனால் உங்களுக்கு ஹோஸ்டிங் அக்கௌண்ட் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஏற்பாடுகளையும் எங்களை கான்டாக்ட் பண்ணி செஞ்சு கொள்ள முடியும். என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பேஜில் இருக்குது. வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணண்டா உடனே ரிப்ளை கிடைக்கும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.